மானிட வாழ்வின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். திருப்பரந்துறையில சிவபெருமான் குரு வடிவுல மானிட உருவில் வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டாரு. அங்க குரு மட்டும்தான் இருந்தாரு. ஆனா மாணிக்க வாசகர் முதல்ல குருவை பார்த்த சில நொடிகள்லயே உமையொருபாகனையும் பார்த்துடுறாரு. சிவபெருமான் தனது இடப்பக்கத்தில் உமாதேவியோடு காட்சியளிக்கிறார். அதனாலதான் மான் போன்ற பார்வையினை உடைய உமையாளை ஒரு பாகத்தே கொண்டவனே அப்படின்னு பாடுறாரு. இங்க வந்து என்ன ஆட்கொண்ட தேனே, அமுதமே, கரும்பின் தெளிவே, சிவனே, தென்னாட்டில் உள்ள தில்லைக்கு அரசனே, உன்னை சரணடைந்து என்புறுவதே மானிட வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு உன்னோட மன குறிப்பை உணர்ந்த உன்னோட மெய்யடியார்கள் உன்னையே நினைச்சு உன் திருவடியை அடைஞ்சாங்க. ஆனா நானும் புழுவுக்கு கூடாக கூடிய இந்த உடலை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்தியதுனால உன் திருவடியை சேராம இன்னும் இந்த உலகத்திலேயே கிடக்கிறேன். உயிர்களையும் உலகங்களையும் உடமையாக கொண்ட எம்பெருமானே என்னையும் காப்பாயாக அப்படின்னு பாடுறாரு. இந்த பாடல் மூலமா மாணிக்க வாசகர் மனிதன் புழுவுக்கு கூடா போற இந்த உடம்பை போற்றி வளர்க்கறதுக்காக பிறக்கல, இறைவனிடம் பக்தி செலுத்தி அவனோட அருள் என்னும் அமுதத்தை பருகி முக்தி அடையிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் மான்னேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே, அமுதே, கரும்பின் தெளிவே, சிவனே, தென்தில்லை கோனே, உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடுறாரு. நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.